தெரியாது. சும்மா கோத்திரம்னு என்ன சொல்லுவோம், 3 சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து கோத்திரங்களை பற்றி பேசுவோம். ஒன்றும் கல்யாணத்துக்கு போது, ஏன்னா சகோதரத்தை கல்யாணம் பண்ணிக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவான், இந்த கோத்திரம்னா அந்த கோத்திரம் என்னன்னு கேட்பான். அடுத்தது அபர காரியங்கள், அப்பவும் கேட்பான், வந்து கோத்திரம் என்ன கோத்திரம்னு கேட்பான். அடுத்தது கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுவோம். அர்ச்சனை பண்ணும்போது பேர், நட்சத்திரம், கோத்திரம் அப்படின்னு கேட்பார். அப்போ நிறைய பேர் திருன்னு முழிப்பார். பேர் சொல்லிடுவா, நட்சத்திரம் சொல்லிடுவா, ஆனால் நிறைய பேருக்கு கோத்திரம் என்னன்னு தெரியாது. ஸோ அதுக்கு பின்னாடி வேறு. ஸோ அதனால் அந்த கோத்திரங்கிறது வந்து நிறைய பேருக்கு தான் என்ன கோத்திரம்னே தெரியாது. ஏதோ சில பேருக்கு அந்த பேர் கோத்திரங்கிற பேர் கோத்திரம் தெரியுமே வழி அதற்கு மேலே ஒன்றும் தெரியாது. ஸோ இந்த புக்கில் வந்து கொஞ்சம் விஷயம் இருந்தது. ஸோ நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ நமக்கும் ரிஷிகளுக்கும் என்ன சம்பந்தம்?